நடக்குது. அப்ப அது வந்து ஹஜ் மாத்து நான் சொல்றது வந்து அங்க பத்திரிகையே வந்து நீங்க வந்து அவங்க மாத்தாத தேதியிலேயே நீங்க அறிவிச்ச தப்புதான் எழுதின சம்பவம் இருக்கு. 8 நாள் கழிச்சு மாத்துறாங்க. அப்ப அது எதாக இருக்கட்டும், நம்மளை பொறுத்த வரைக்கும் அதுல எந்த விதமான குழப்பமும் நமக்கு அந்த இபாதத்து செய்வதில் இது நாள் வரைக்கும் எந்த விதமான தடையும் கிடையாது. அரசாங்கம் அதை அனுமதிக்க தான் செய்யுது. வேற என்ன கேள்வி இருந்துச்சு? அந்த அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு டேட் லைன் கொடுங்க, இருக்கா பாருங்க. உலகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா உலக தேதி திங்கள் என்பது வெள்ளி, செவ்வாய், புதன் இப்படின்னு மாறக்கூடியது எல்லா இடத்திலும் ஒரே நேரத்தில் மாறாது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் முதல்ல மாறும். அந்த தேதி மாறக்கூடிய பகுதிக்கு தான் உலக தேதி கோடு என்பது சொல்வது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஃபிஜி, சமோவா என்று சொல்லக்கூடிய 2 தீவு இருக்கும். சர்ச்சில் டேட் லைன் அடிச்சு பாருங்க ஃப்ரண்ட்ல. அந்த ஃபிஜி, சமோவா என்ற 2 தீவு இருக்கும். அந்த பகுதியில தான் வந்து அந்த தேதிகள் மாறக்கூடிய பகுதி. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆரம்பத்தில் எல்லா கண்டங்களும் ஏறத்தாழ ஒன்னாதான் இருந்துச்சு. அந்த ஒன்னா இருந்த கண்டங்கள் தண்ணிக்கு மேல இருக்கிறதுனால நீங்கி நீங்கி சென்று இப்ப என்ன ஆயிடுச்சு, தூரமா இருக்கு. அந்த இது மாறும். நெக்ஸ்ட் அடிங்க, கீழே இந்த பாருங்க. இந்த பகுதியில தான் பார்க்கணும் நீங்க. இங்க பாருங்க, அலாஸ்காவுடைய பகுதியில் இந்த மேல அலாஸ்கா வரும், கீழே தான் வரும் நியூசிலாண்டினுடைய இது கடல், ஓஷன், பசிபிக் ஓஷனுடைய பகுதியில் தான் என்ன ஆகும். இல்லை இப்போ இங்கே இது வந்து ஹரமிலிருந்து எடுக்கிறோம். ஹரமிலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க +9 வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் அந்த பகுதி வந்து என்ன இருக்கும், 9, அங்க எவ்வளவு வரும், 22க்கு 15 வரும். பாருங்க -15 வரைக்கும். இப்ப இந்த இதுக்கு 2 வந்து 2 எண்ட்ல காட்டினாலும் இது சேர்ந்து வரக்கூடிய பகுதியில தான் நாள் மாறும். ஏது மாதிரி நம்ம வந்து இங்க வரும்போது ஹரமில நீங்க பாத்தீங்கன்னா முகத்தை பார்த்தவர்களாக தொழும். இங்கே நீங்க பார்க்கும்போது எங்க இருக்கும், ஒவ்வொருத்தரும் முதுகு, இங்க இருக்கிறவங்க வந்து இங்க இருக்கிறவங்க என்ன செய்யும், காபாவை நோக்கி இப்படி திரும்பும். இதுக்கு அந்தாண்டு இருக்கிறவங்க அந்த பக்கம் திரும்பும். அப்ப இந்த இடத்துல பார்த்தா முதுகும் தான் சேரக்கூடிய பகுதியா இருக்கும். இங்கதான் வந்து இந்த பகுதியில் உள்ள மக்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஜுமா தொழுவாங்க. உலகத்துல ஃபர்ஸ்ட் இவங்க தான் ஜுமா தொழும். அதுக்கப்புறம் இது வந்து மக்கா. இங்க இங்க பாத்தீங்கன்னா இல்ல இதே மாதிரிதான், இதுதானே பாருங்க. இங்க இதுக்கு அவ்வளவு கிளியர் இல்லை, இன்னும் கொஞ்சம் இந்த சின்ன தீவு கூட காட்டுவோம். நீங்க மேப்ல பார்த்தா தெரியும், மார்க் பண்ணிருக்கும். ஃபிஜி, சமோவான்னு இருக்கும் 2 கீழ் பகுதியில பாருங்க. இருக்கு பின்னாடி வா, ஒரு ஸ்டெப் பின்னாடி வா. அதுதான் பின்னாடி வாங்க. இங்க பாருங்க, கீழே வரும்போது இந்த பாருங்க ஃபிஜி இருக்கும், சமோவா இருக்கும், இங்க வந்து டோங்கா இருக்கும். இங்க இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் உலகத்துல ஜுமா தொழுவாங்க. இதுக்கப்புறம் இவங்க அப்ப என்ன இருக்கும், வேலைக்கிழமையுடைய லொஹர் தொழுவாங்க. இவங்க ஜுமா தொழும்போது இவங்க வேலைக்கிழமையோட லோகர் தொழுவாங்க. இவங்க தான் அப்போ ஃபர்ஸ்ட் ஃபஜ்ர் தொழும். இப்போ எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களை தொடர்ந்து தான் அடுத்தடுத்த பகுதியில் உள்ளவங்க வருவாங்க. அதான் குர்ஆன் கூறுகிறது, ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹரா ஃபல்யஸ்முஹு. இது வந்து கிலோமீட்டர் வந்து நாட்டிக் மைல்ல தான் சொல்லும். இது கடல் பகுதியில் கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் பகுதியில் வித்தியாசம் இருக்கும். சொல்றீங்களா?
தெரிகிறது ஒன்னாதான் தெரியும். ஆனா பிறை வந்து நீங்க கிழமைக்கு தானே சேர்ப்பீங்க. பிறை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மன்சில் தான் 21 மாதத்துக்கு 29 பிறைகளாக 29 நாட்களாக 30 நாட்களாங்கிறத கணக்கு பண்ணுறீங்க. நாள் எங்கேருந்து ஆரம்பிக்கும், நாள் எங்கேருந்து ஆரம்பிக்குங்கிறத முதல்ல முடிவு பண்ணும். இந்த நாளுக்கு தேதியை வந்து குறிக்கிறது தான் பிறை. இந்த நாளில் வந்து பிறை தெரிஞ்சிருச்சுன்னா அது முதல் நாள். அது எங்கே வேணாலும் தெரியும். இந்த இதில் அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே எங்கே வேணாலும் பிறை வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு நாளுக்குரிய வந்து ஒரு ஃபேஸை வந்து இது காட்டிடும் கண்டிப்பாக. நம்ம மாதம் 30 நாட்களை கொண்ட மாதமாக இருந்துச்சுன்னா 29 பிறைகள் நீங்கள் எண்ணிக்கிட்டே வரலாம். 1 2 3 போட்டு எண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 29 ஃபேஸஸ் வந்து ரெக்கார்டில் இருக்கும். அதே மாதிரி மாதம் 29 நாட்களில் முடிஞ்சிச்சுன்னா 28 ஃபேஸ் ரெக்கார்டில் இருக்கும். 30க்கும் 28க்கும் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம், பிறைய கவுண்ட் பண்ணிட்டே வரலாம். ஆனால் இந்த இடத்துல தான் பிறை தெரியுமா அப்படிங்கிறது இல்லை. அது ஃபேஸ் ஏன்னா உங்களுக்கு தேய்ந்தோடனே என்னது ஒரிஜினல் கதையும் பார்க்குறீங்க. அடுத்த நாள் அமாவாசை பார்க்க முடியாது. அதுக்கு அடுத்த நாள் என்ன கண்டிப்பாக தெரியும். அதனால் அடுத்த நாள் தெரியுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த முதல் பிறை பார்க்குற வழக்கமே தலைப்பிறை பார்க்குற வழக்கம் இஸ்லாத்தில் கிடையாது. ஏன்னா எந்த பிறை 3வது பிறையை பார்த்தா அந்த காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்த காலத்தில் ஒரு 10 வருஷம் பேக்கில் போங்க, இல்லை ஒரு 20 வருஷம் பேக்கில் போங்க, பெண்கள் சொல்லுவாங்க இது 3வது நாள் பிறமா, இது 2வது நாள் பிறன்னு சொல்லி அப்படி தான் பார்த்தாங்க. இப்போ தான் மாற்றப்பட்டு முதல் பிறை பார்க்கணும் தலைப்பிறை பார்க்கணுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அவங்க என்னைக்கு பார்த்தாங்களோ அதை எத்தனாவது நாள் பிறைன்னு கணக்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த நிலை மாற்றப்பட்டு நம்ம வந்து இப்போ தடுமாற்றத்தில் இருக்கிறோம். அப்போ அந்த முறைகள் பிறை பார்க்குற முறைகளும் நமக்கு இஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. கணக்கிடுற முறையும் அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறோம். இப்போ இன்றைக்கி சயின்ஸ் வளர்ந்ததுனால கணக்கிடுற முறை இருக்குது. அந்த முறையை வச்சு என்ன பண்ணுறோம், ஃபேஸை ஒத்து பார்க்குறோம். அப்படியே நம்ம கண்ணை மூடி நம்பிட்டு போகல, இருக்குதா இல்லையான்ல டெய்லி நம்ம பார்க்குறோம். கலண்டரில் அதுக்கு தான் ஃபேஸஸ் கொடுத்து இந்த கலண்டர் நம்ம வந்து கரெக்டாக வருதா, என்னைக்காவது பிரச்சனைகள் இருக்குதா அப்படிங்கிற கடந்த 10 வருஷமாக நம்ம ஆய்வு பண்ணிட்டு வரும்போது எந்த பிரச்சனையுமே இல்லை. ஃபேஸஸ் கரெக்டாக அமாவாசைங்கிற அந்த நாள் ஃபைன் கும் அலைக்கும் உங்களுக்கு மறைக்கப்படும் பொழுது நீங்கள் கணக்கிட்டு கொள்ளுங்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு வந்து உரிய விளக்கம் நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ இதுக்காக சமுதாயத்தில் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், குழம்பாதீங்க, உங்களுக்கு நீங்கள் நாட்காட்டி போட முடியும். ஏன்னா நாட்காட்டியோட அவசியம் இன்றைக்கி தான் உங்களுக்கு. ஏன்னா அன்றைக்கி வந்து உங்களுக்கு ட்ரெயின் ரயில் இதெல்லாம் இல்லை, எல்லாம் இண்டிவிஜுவல் பிரயாணிகள் தான் இருந்தாங்க. அவங்கவுங்க ஒட்டகத்தில் வருவாங்க, அவங்க கப்பலில் போவாங்கன்னா இண்டிவிஜுவலாக போயிட்டு இருந்தாங்க. அது அவரோட கேள்விக்கு பதில முடிச்சுக்கிறேன். அதான் இப்போ நாள் துவங்குற இடம் எப்படி துவங்குதுங்கிறது முதல்ல தெரிஞ்சுங்க. பூமி வந்து ஒரு தடவை சுற்றிருச்சு அப்படிங்கிற ஒரு கணக்கு வேணும். உதாரணத்துக்கு உங்களோட சைக்கிள் சக்கரத்தை நீங்கள் கணக்கு வச்சுங்க. சைக்கிள் சக்கரம் ஒரு தடவை சுற்றிருச்சா இல்லையாங்கிறத எப்படி கணக்கிடுவீங்க, கணக்கிட முடியுமா? ஒரு சைக்கிள் சக்கரம் ஒரு தடவை சுற்றிருச்சாங்கிறத கணக்கிடணும். எதில் மார்க் பண்ணுவீங்க? மார்க் பண்ண எப்படி தெரியும்? அந்த மார்க் பண்ண பகுதி சுற்றிக்கிட்டே தானே இருக்கும். இல்லை நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க, அந்த மார்க் பண்ண பகுதி எல்லா இடம் போகும்ல, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? அப்போ அதை தொடாத, அந்த சுற்றுற பொருளை தொடாத ஒரு பொருள் இருக்கணும். அப்போ பூமியை வந்து கான்ஸ்டண்ட்டாக பூமி சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ பூமியில் ஒரு மார்க் பண்ணிட்டீங்க, இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்தை தொடாத ஒரு பொருள் இருக்கணும்ல. இந்த இடம் ரெகுலராக அந்த இடத்த வந்து ஃபேஸ் பண்ண வர மாதிரி ஒரு பொருள் இருக்கணும்ல. என்ன இருக்குது? சந்திரன் எடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் பூமியை சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ எது இருக்குன்னா சூரியன் தான் இருக்குது. அப்போ சூரியன் வந்து உச்சியில் இருக்கும்போது தான் அதை கணக்கிட முடியும். நார்மலாக வந்து சூரியன் உச்சியில் இருக்கும்போது தான் கணக்கிட முடியும். மற்ற எந்த நேரத்தில் கணக்கிட முடியுமா? ஒரு பொருள் வந்து நீங்கள் வரணும்னா உச்சியில் வச்சு 90 டிகிரிஸில் வரும்போது தான் கணக்கிட முடியுங்கிறது தான் சயின்ஸில் வந்து இன்றைக்கி உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை. அந்த அடிப்படையில் பூமிக்கு வந்து இந்த இடம் எப்போ வந்து சூரிய உச்சியில் வருதோ அங்கே தான் டேட் மாறும். நம்ம ஏன் வந்து ஃபஜ்ரில் மாற்றுறோன்னா, நமக்கு அல்லாஹ் வந்து சொல்லிட்டான், கிப்லாவை பற்றி சொல்லியிருக்கிறான். நமக்கு எது கிப்லா? நமக்கு கிப்லா எது? காபா. அவங்களுக்கு கிப்லா கிறிஸ்தவர்களுக்கு கிரீன்விச், யூதர்களுக்கு ஜெருசலம். இப்படியே ஒவ்வொருத்தருக்கும் அவங்க கிப்லா இருக்குது. அல்லாஹ் குர்ஆனில் நீங்கள் வந்து பக்ராவில் எடுத்து படித்து பாருங்கள். அப்போ நம்மளோட கிப்லாவை ஏன் பின்பற்றினா எல்லாரும் இதுக்கு சாட்சி ஆகணும். அப்போ அதுதான் எப்போனா இந்த இடம் சூரிய உச்சியில் வரும்போது
மக்காவோட நேரம் கரெக்டாக 3 மணி தஹஜ்ஜத்தோட அந்த நேரத்தில் இருக்கும். அஸ்ட்ரானமி இது வந்து சூரிய உச்சியில் இந்த இடம் வரும்போது அங்கே எத்தனை மணி இருக்கும்? மக்காவில் 3 o'clock இருக்கும். இது வந்து நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் ஒரு க்ளோப் வாங்கி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ இந்த அடிப்படையில் வந்து நம்ம அந்த எல்லாருமே இப்போ இன்றைக்கி எப்படி 12 மணிக்கு டேட் மாற்றுறீங்க? வாட்ச் பார்க்குறீங்கல்ல, நைட்டு 12 மணிக்கு டேட் மாற்றுறீங்கல்ல எல்லாருமே, எப்படி மாற்றுறீங்க? 12 மணிக்கு டேட் மாறுதா? இன்றைக்கி டேட் மாற்றுறீங்களா? வாட்சில் வந்து பாருங்கள், நைட்டு 12 மணிக்கு டேட் மாறும். எப்படி மாறு தெரியுமா? இருக்காது. அந்த இடத்துல வந்து சூரியன் இருக்கா நைட்டு 12 மணிக்கு? இல்லை. ஆக்சுவலாக எங்கே இருக்கும் 12 மணிக்கு சூரியன்? எந்த நமக்கு வந்து நைட்டு 12 மணிக்கு சூரியன் எங்கே இருக்கும்? அமெரிக்காவில் தானே இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லண்டனில் 12 மணி, நைட்டு 12 மணியாக இருக்கும்போது அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் சூரியன் இருக்கும். இது பாருங்க, மிட் நைட்டு நூனு. அந்த பக்கம் டேட் லைன் இருக்குது, இந்த பக்கம் லண்டனோட இந்த கிரீன்விச் இருக்குது. இப்படி தான் இருக்கும். இதனால் அவங்க 12 மணிக்கு மாற்றுறாங்க. நமக்கு 12 மணிக்கு மாறுமா? நம்ம அந்த டைமில் 5:30 மணி, இந்தியா டைம் வந்து காலையில் 5:30 இருக்கும், சவுதி வந்து 3 மணியில் இருக்கும். ஆனால் எல்லாருமே பூமி சுற்றுறதை தான் கணக்கிட முடியும். வேறு எதாவது கணக்கு வைக்க முடியுமா? வேறு கணக்கு உலகத்தில் யாரும் எடுக்க முடியாது. அப்போ அந்த அடிப்படையில் அவங்க கிரீன்விச் வந்து 12 மணினால எல்லாரும் 12 மணிக்கு மாற்றுறாங்க. கிறிஸ்தவர்கள் வந்து அவங்களோட தேதியை நைட்டு 12 மணிக்கு மாற்றுறாங்க. ஏன்னா அவங்க பின்பற்றுற மார்க்கம் அது. நம்மளை பின்பற்றுற மார்க்கம் காபா வந்து நம்ம பின்பற்றுறதுனால காபாவில் என்ன டைமுக்கு டேட் மாற்றப்படுதோ அந்த டைமில் தான் நம்ம எல்லோரும் மாற்றணும். இதுதான் கலண்டரோட பேசிக். இந்த அடிப்படை தான் கலண்டர் வந்து நம்ம வந்து போட முடியும். கலண்டர் போடணும்னா அதுக்கோட விதிகள் வேணும்ல. விதிகள் வந்து இஸ்லாம் சொல்லி தந்திருக்கான சொல்லி தந்திருக்கு. கிப்லாவை சொல்லி தந்திருக்கு. இன்டர்நேஷனல் டே, ரப்புல் மஷ்ரிகேனி ரப்புல் மகரிபின், 2 கிழக்கு திசைகளுக்கு நான் தான் சொந்தக்காரன், 2 மேற்கு திசைகளுக்கு நான் தான் சொந்தக்காரன். 2 கிழக்கு 2 மேற்கு எங்கே இருக்குது? எங்கே இருக்குது சொல்லுங்கள். வேணும்ல. கலண்டருக்கு வந்து 2 கிழக்கு 2 மேற்கு சந்திக்கிற இடம் வரணும். எப்படி வரும்? காபாவை நீங்கள் முன்னோக்குறீங்க, எல்லாருமே முன்னோக்குறோம். காபாவில் போய் இப்போ தொழுதவங்களுக்கு தெரியும், எல்லாம் சுற்றி நின்று தொழுவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பேர் கொஞ்சம் அப்படியே தொழுதுட்டு பூமியில் கற்பனை பண்ணுங்கள். அப்படியே வந்து பேக் சைடு முதுகு டச் ஆகும். முதுகு டச் ஆகிரும்ல? இல்லை, ஷோல்டர் வந்து இப்படி தான் நிற்பீங்க. அப்படியே பூமியில் இது பண்ணுங்க. பின்னாடி தொழுதுட்டே இருக்காங்கல்ல, இங்கே பாருங்க. இவர் வந்து இப்படி ஃபேஸ் இப்படி இப்போ இந்த இடத்துல சும்மா வச்சுக்கிறோமா? இங்கே கவுபா இந்த பக்கம் இருக்கும்போது இங்கேருந்து கவுபான்னு சொல்கிறாங்க. அதான் அது அந்த மேப்பில் நல்லா இருக்கும். இதை காட்டுங்க, அந்த மேப் டைம் மேப் காட்டுங்க. பேக்கு இந்த பாருங்க. இப்போ வந்து இது வந்து காபா. இவங்க வந்து இங்கே முன்னோக்குறாங்க. யார்? ஈஸ்ட் கிழக்கு பக்கம் இருக்கிறவங்க மேற்க பார்த்து நம்ம தொழுகிறோம். நம்மளாம் கிழக்கு பகுதியில் இருக்கிறோம். நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம்? மேற்க பார்த்து தொழுகிறோம்ல. அந்த பக்கம் இருக்கவங்க எப்படி தொழுவாங்க? தொழுவாங்க. அப்படியே வந்து தொழுதுட்டு இருந்தால் இந்த 2 இடமும் டச் ஆகும்ல. 2 பேரோட இவங்க இப்படி இந்த பக்கம் தொழுகிறாங்க, அவங்க இந்த பக்கம் தொழுகிறாங்க. 2 பேர் முதுகும் வந்து ஒரு இடத்துல டச் ஆகும். குதிங்கால் டச் ஆகும்னு வச்சுங்களேன். இப்படி தானே முன்னாடி வந்து விரல் இப்படி இருக்குன்னா பின்னாடி குதிங்கால் தானே டச் ஆகும் பேக்கில். அப்படியே பேக் சைடு வந்துடுவாங்க. 2 பேரோட முதுகும் பின்னாடி வந்துடும். அப்படியே இப்படி தொழுகிறீங்கன்னா இப்போ இங்கே மூஞ்ச பார்க்குறோம், பூமி குளோப் இப்படியே சுற்றி நின்று பாருங்கள், இப்படியே வந்துடும். இதானப்பா மூஞ்ச பார்க்குறீங்க, அப்படியே போங்க பின்னாடி. குளோப் தானே பூமி? பூமி உருண்டை தானே? பூமி உருண்டை தானே? இப்படி தான் வரும். குளோப் இருக்கா? இங்கே குளோப் இருக்கா? அதை முடிச்சுக்கிட்டேன். இந்த இதை பாருங்க, இந்த ஷோ பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
பாருங்க, எங்க சஜிதா பண்ணும்போது தலை சஜிதா ஆகுது, இந்த இடத்துல சஜிதா பண்ணும்போது எங்க என்ன இருக்குது? இந்த பாருங்க, இப்போ வந்து இது சண்டே, இவங்க இந்த பக்கம் தொழுவாங்க, இவங்க இந்த பக்கம் தொழுவாங்க, ரெண்டு பேரோட கால டச் ஆகுதா? முதுகு நிறுத்தலாம். ஸ்டார்ட் பண்ண, ஸ்டார்ட் கொடுங்க, ஸ்டார்ட் கொடுங்க. ஒரு நிமிஷம், இப்போ ஸ்டாப் பண்ணு. ஸ்டாப் பண்ணு. நீங்கள் பாருங்க, இவங்க எல்லாம் இப்படி தொழுகிறாங்க, இவங்க எல்லாம் இப்படி தொழுவாங்க, ரெண்டு பேரோட காலும் இங்கே டச் ஆகும். கிபிலாவில் என்ன இருக்கும்? ரெண்டு பேரோட தலையும் இருக்கும். கிபிலால பாருங்க, கிபிலா கிட்ட நிறுத்துங்க. அங்க பாருங்க, இங்க பாருங்க, இவங்க தலை இங்க இருக்கு, இவங்க தலை இப்படி இருக்கும். அங்க கிபிலால நம்ம தொழும்போது அப்படிதான் தொழுவோம், சுத்தி தொழுகிறதுனால முகம் முன்ன, அதான் கிபிலா, முன்னோக்கும் திசை. கிப்லாங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெரிடியன் சொல்லுவாங்க அவங்க, நம்ம வந்து கிப்லான்னு சொல்கிறோம் அரபியில். தமிழில் பார்த்தீங்கன்னா முன்னோக்கிற திசை. இந்த முன்னோக்கிற திசை இருந்தால் தான், தொழுகைங்கிறது ஒன்று இல்லைன்னா டேட் லைனுங்கிறதே வராது. இன்னும் கொஞ்சம் ரன் பண்ணுங்க, ஸ்டார்ட் கொடுங்க. ரஷீத் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டாப் பண்ணுங்க கொஞ்சம். மகரிபுக்கா ஸ்டாப் சொல்லுங்க. இப்போ இங்க இருக்கவங்க வந்து ஒரு நாள் முதல் பிறை கனெக்ட் பண்றாங்கன்னா, இங்க இருக்கவங்க அதே நாள்ல முதல் பிறை, அதாவது சண்டே மண்டே இருக்குல்ல, மண்டேல முதல் நாள் வச்சுக்கோங்க. சரி, சண்டேல வந்து அவங்களுக்கு என்ன நாள்ல இருப்பாங்க நீங்களே சொல்லுங்க. இல்ல திங்கட்கிழமை 1வது நாள்னா ஞாயிற்றுக்கிழமை எத்தனாவது நாளா இருக்கும்? அம்மா அவங்க ஆட்டோமேட்டிக்கா முந்தின நாள் கடைசி நாள் அமாவாசையில இருப்பாங்க. அமாவாசையில இருப்பாங்க. அவங்களுக்கும் மண்டேல வரும்போது தான் அவங்களுக்கு பிற வந்து ஒரு கிழமையில தான் தெரியும். அந்த திங்கட்கிழமை முதல் நாள்னா திங்கட்கிழமை தான் பிறையை பார்க்க முடியும். சண்டேல வந்து உலகத்துல யாருமே பிற பார்க்க முடியாது. ரெண்டு பேருக்கு சண்டே இருக்குல்ல, பக்கத்துல இருந்தாலும் பிற தெரியாது. ஏன்னா ஒரு கன்ஜங்ஷன், பூமி சூரியன் சந்திரன் 3 நேர்கோட்டுக்கு வந்துருச்சுன்னா அந்த நேர்கோட்டுக்கு வந்த அந்த நாள் வந்து பூமிக்கு ரெஃப்ளெக்ஷன் வராது. எல்லாம் அந்த மாதிரி நிறுத்திடுறான். பூமிக்கு வராத அளவுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ரெஃப்ளெக்ஷன் போயிடுது. அப்போ அடுத்து ஒரு ரவுண்டு சுற்றி வரும்போது தான் அடுத்து வந்து யார் வருவா? இவர் சண்டேல இருக்காங்கல்ல, இவங்க உதாரணமாக சண்டே கன்ஜங்ஷன் நடந்திருக்குன்னா கடைசி நாள். இப்போ இவங்க சுற்றி வந்து தான் இவங்க மண்டே அடைகிறாங்க. மண்டே அடையும் போது இவங்க இதில் இருப்பாங்க, சாட்டர்டேலேருந்து சண்டேக்கு வருவாங்க. இது 1வது நாள்னா இது வந்து மாதத்தோட கடைசி நாள். 30வது நாளாக இருக்கும், இல்லை 29வது நாளாக இருக்கும். கொஞ்சம் பார்த்துருங்க. பாருங்க, இதை வந்து கவனிச்சுக்கோங்க. ஏற்கனவே சொன்னதனுடைய இன்னொரு வடிவம் சைக்கிள் இது மாதிரி செஞ்சிருக்கிறோம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாமே பிக்சடு தான் ஆக்சுவலி. நம்ம இந்த ஏரியாவுக்கு வரும்போது லொஹர் தொழுகிறோம், லொஹருக்குள்ள நுழைகிறோம், அசருக்குள்ள நுழைகிறோம், மகரிபுக்குள்ள நுழைகிறோம், இஷா. இப்போ பாத்தீங்கன்னா இதுல இருந்து இது வரைக்குள்ள வந்து பகல், இங்க இருந்து இது வரைக்கும் இந்த ப்ளூ கலர்ல வந்து இரவு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பகலின் 2 அதனுடைய கடைசி பகுதிகளிலே, அதனுடைய தலைப்புகளிலே அப்படின்னு வாசகம் வரும். அதுதான் மகரிபும் ஃபஜ்ரும். இது பகல்லையும் கிடையாது, இரவுலையும் கிடையாது, ரெண்டுமே. இஷா வந்து தனியே. இதுல இருந்து இது வரைக்குள்ள இடத்துல நம்ம வந்து எது தொழுகை மட்டும் இருக்கு, தஹஜ்ஜுத் மட்டும்தான் அது தொழுகை இருக்கும். இங்க வந்து ஃபஜ்ர் இதோட 360 டிகிரி வந்து முடியுது. இந்த ஃபஜ்ர்ல இருந்து லுஹர் வரைக்குள்ள பகுதியில நார்மலா வேற எந்த இபாதத்தும் கிடையாது. பெருநாள் அன்னைக்கு மட்டும் தொழுகை இருக்கும். இது மாதிரி நம்ம கை விரல் மாதிரி பாத்தீங்கன்னா இங்க ஃபஜ்ர், லுஹர், அஸர், மக்ரிப், இஷா. ஃபஜ்ருக்கு லுஹருக்கு இதே கேப் இருக்கும். அதே பார்த்துருங்க. இதுதான் வந்து இந்த விஷயத்தில் உள்ள அடிப்படையான கருத்து. அவ்வளவு.